நிகழ்த்தொடர் 55 மகுடம் கலை இலக்கிய வட்டம் மற்றும் தாய் வீடு இதழ் நடாத்திய பி. மைக்கேல் கொலினின் அன்பின் முத்தங்கள் கவிதை நூல் வெளியீட்டு விழா இன்று 19/1/2025 மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க தலைவர் பி. ரஞ்சிகமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் தோழர் அருண் கேமச்சந்திரா முதன்மை விருந்தினராகவும், மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வ. கனகசிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும், முன்னாள் அரசாங்க அதிபர் திருமதி கலாமதி பத்மராஜா கௌரவ விருந்தினராகவும், கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் மாகாண பணிப்பாளர் இரா நெடுஞ்செழியன் விசேட விருந்தினராகவும், எழுத்தாளரும் ஆய்வாளருமான திருமலை நாவம் அழைப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர். தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிக்கொணரும் வகையில் சுடர் ஏற்றலுடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் தமிழ்த்தாய் வாழ்த்தினை பிரணலயா கலாமித்ரம் மாணவிகளான சூனா பிரணபாசனா மற்றும் ச. அபிசாலி ஆகியோர் இசைத்தனர். நிகழ்வின் வரவேற்புரையினை மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க துணை செயலாளர் இரா பிரதிசாந்தும், வெளியீட்டுரையினை மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் மு. கணேசராயாவும் நிகழ்த்தினர். அன்பின் முத்தங்கள் நூலின் முதன்மை பிரதியினை மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க பொருளாளரும் மதுரா நகை மாளிகை உரிமையாளருமான க. தியாகராஜா பெற்றுக்கொள்ள, சிறப்பு பிரதிகளை உதவுங்கரங்கள் நிறுவன தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான ச. ஜெயராஜா, தாய்சேய் நல வைத்திய அதிகாரி வைத்தியர் கே. கிரிசுதன், AMCOR நிறுவன நிறைவேற்று பணிப்பாளர் ப. முரளிதரன், ஓய்வு நிலை ஆசிரியை திருமதி வசந்தி அண்டனி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இதன்போது நூல் நயவுரையினை கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விவேகானந்தா அழகியர் கற்கைகள் நிறுவக சிரேஷ்ட விரிவுரையாளர் க. மோகனதாசனும், ஏற்புரை மற்றும் நன்றியுரையினை மகுடம் பி. மைக்கேல் கொலினும் நிகழ்த்தினர். நிகழ்வுகளை கவிஞர் தமிழ்மகள் அனு சதுர்த்திகா தனது இனிய குரலால் தொகுத்து வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.